Okay, bros. I know I'm late, Anna. I'm not gonna regret this video by any chance. I've already seen the promo. I've listened to it hundreds of times till now, and this is a pure hype alert reaction. நான் வந்து வேற லெவல் வெயிட்டிங்கில் இருக்கேன் இந்த பாட்டுக்கு. காலையிலேருந்து ரீல்ஸு மீம்ஸ் போட்டு சாப்பிட்டிக்கிறேன். ஸ்டோரி கூட போட்டேன். வேறு லெவல். அந்த 4 லைன் லிரிக்ஸும் சான்ஸே இல்லை. இது வந்து ஒரு பயங்கர ஹைப்பில் பண்ணுற ஒரு வீடியோ. நான் ஆல்ரெடி ப்ரோமோ பார்த்துட்டேன். பட் யூஸ்வலாக ப்ரோமோஸ் நான் பட்டுன்னு என்னென்னா அது ஒரு சின்ன ஒரு ஆசை. நம்ம வந்து எப்பயுமே வீடியோ வந்து எதாவது வந்துருச்சுன்னா ஓகே ரியாக்ட் பண்ண எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல. அதனால் பார்க்க மாட்டோம்ல, ரியாக்ட் பண்ணும்போது பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ப்ரோமோ வரும்போது அதை தட்டி பார்த்துருவோம்டா பட்டுன்னு. அதனால் ப்ரோமோஸ் மோஸ்ட்லி ரியாக்ட் பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் ரொம்ப ஹைப்பான ஸ்டஃப் அப்படின்றப்ப தான் நான் வந்து ப்ரோமோ ரியாக்ட் பண்ணிடுவேன். இது வந்து எனக்கு ஹைப்பு தான். அந்த ஹைப் என்னால் தாங்க முடியாது. தட்டி பார்த்துட்டேன் பட்டுன்னு. பார்த்துட்டானே ரியாக்ஷன் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் பரவாயில்ல, நாளைக்கு பாட்டு பார்த்துக்கலாம்னு விட்டேன். ஆனால் இன்னைக்கு காலிலேருந்து நான் இது தேயில எனக்கு வந்து முடியல. அதான் வந்துட்டேன். ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. சொல்ல போகிறோன்னா ஆயா ஷேர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் ப்ரோ. திஸ் இஸ் அ கிங் பிளாஸ்ட் ப்ரோ. ஈவன் பிஃபோர் த பாட்டு இஸ் ரிலீஸ்ட் நான் சொல்லிடுவேன், இது பிளாஸ்ட்டு தான், சான்ஸே இல்லை. இது வேற மாதிரி இருக்க போகுது. ஐ எம் லைக் ப்ரோ அணி வந்து நான் சொல்கிறேன்னே 1000 பேசலாம். நானே கூட பேசுவேன் அப்பப்போ. அணி கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் குறவாக இருக்குது இப்போ ரீசெண்டாக அப்படின்றதெல்லாம் நானே கூட அப்பப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன் தான். ஆனால் எவ்ரி டைம் தட் கை ரிலீஸஸ் சம்திங் அண்ட் யூ கெட் ஹுக் டு இட், யூஆர் லைக் நான் தான் பேசுவேன். அணி வந்து கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவ் ஆயிடுச்சு, எல்லாம் மாஸ் மியூசிக்காக இருக்குது, வேறு ஏதாவது ட்ரை பண்ணோம் அணின்னு நானே பேசுவேன். ஆனால் அதே பாட்டு அடுத்த நாள் நானே வெயிட் பண்ணுவேன். அப்படி தான் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. அப்படின்ற மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் என்ன மாதிரி கேஸ்லாம். ஸோ வாங்க இதை ஒரு வாட்டி உங்களோட கேட்டுறேன். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஓ இது பிஜிஎம்மாவே நான் செத்தேன். ப்ரோ ஆகஸ்ட் 21 எங்கள் அம்மா பர்த்டே, அப்போ வருது படம். பட் இது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது அணியோட பயங்கர பழைய ஃபார்மேட் தான். லைக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் தீம் ஒன்று போடுவார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் தீமை வச்சு தலைவன் வந்து சேட்டப் பண்ணி ஒரு பாட்டை போட்டுருவார். இது ஜவான்லேயும் பண்ணார், நிறைய படத்தில் பண்ணியிருக்கான் தலைவன். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் கோனா பி எ பிளாஸ்ட் ஃபார் ஷுர். பயங்கரமாக இருக்க போது வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இன்னொரு வாட்டி பார்த்துடலாமா, என்னால் முடியல. ஓகே ஒன் லாஸ்ட் டைம் பாட்டு ரிலீஸ் முன்னாடி வீடியோ ஆஃப் பண்ண முன்னாடி பார்க்க போகிறேன். அந்த 4 லைன் லிரிக்ஸ் சாங் சான்ஸ்லெஸ். ஆக்சுவலி அனௌன்ஸ் பண்ணும்போது ஜிகே விஷ்ணு வாஸ் த டிஓபி ஆஃப் திஸ் ஃபிலிம். பட் அப்பேரண்ட்லி அதுக்கப்புறம் டேட்ஸ் இஷ்யூஸ்னால ஐ திங்க் இட் காட் சேஞ்ச்ட் அண்ட் நவ் இட் இஸ் CHI டூயிங் த ஃபிலிம். ஸோ ஈக்குவலி எக்ஸைட்டட். CHI டிட் அ வெரி கிரேட் ஜாப் இன் அமரன். பயங்கரமாக பண்ணார், செம்மையாக பண்ணார். இதுலேயும் கண்டிப்பாக ஸ்ரீகாந்தோடையில் பயங்கரமாக வேற ஒன்று வாங்கியிருப்பார் இவர்கிட்ட பயங்கரமாக. ஐ ஆம் ரியலி பம்ப்ட் அப் டு சி வாட் கைண்ட் ஆஃப் சினிமா தீஸ் கேஸ் ஆர் குக்கிங். ஏன்னா ஒடையிலா பார்க்க ஒரு செம்ம மண்டை ஓடின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நீ பற்றி நம்மளுக்கு தெரியும், அந்த ஆள் நடிப்புன்னு வந்துட்டா படம் வந்துட்டா டெடிக்கேஷன் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம் மண்டை ஓடியாக இருக்கா. இப்போ அனிருத் ஒரு பக்கம் நம்மளை மண்டை ஓட வைக்கிறாரா. எல்லாரும் சேர்ந்து நம்மளை வந்து ஒரு வழி ஆக்குறாங்க. எனக்கு வந்து அதுதான் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பாட்டு ப்ரோமோ பார்த்து இவ்வளோ ஹைப்பாகி, ரொம்ப நாள் ஆச்சு. கேட்டோன்னே இன்ஸ்டண்ட்டாக என்னமோ இருக்குடா, ஒரு ஃபயர் இருக்குடா அந்த பாட்டில்ன்ற மாதிரி ஒரு ஃபயர் இன்ஸ்டண்ட்டாக துத்திக்கிச்சு. அதை இன்னைக்கு காலைல ரீல்ஸ் போட்டு மீம் போட்டு கொண்டாங்க. அதுவும் நானி பர்த்டே வேறல ஒட்டுத்து அந்த 4 லைனை வச்சு தாக்குறாங்க, இடிச்சு போடுறாங்க, நொட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு எதை பார்த்தாலும் வெறியாகுது.
அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து வெளியில் தான் இருக்கேன். பாட்டு வரட்டும், பயங்கரமாக ஒரு ரியாக்ஷன் வெயிட் பண்ணி பார்ப்போம் பாட்டு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். நன்றி.